ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எங்கள் ரிலேட்டிவோட ஒரு காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு திருப்பரங்குன்றத்தில் இருக்க மகாலுக்கு போயிருந்தோம். ஸ்கூலுக்கு போனால் மட்டும்தான் அந்த புள்ள குட்டிகளுக்கெல்லாம் மூஞ்சி உம்முன்னு போகும். ஆனால் எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா மூஞ்சில் அப்படியே பல்ப் தெரியும். அவங்க அக்கா தங்கச்சிகள்லாம் பார்ப்போம், மேடம் குஜராலி போயிட்டாங்க. அப்படியே சாப்பிட வந்துட்டோம். சூட்டில் சாம்பார் தான், வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம், அப்பளம் போட்டு பொரியல் எல்லாம் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க எக்கோ பார்க், இதுதான் என்ட்ரன்ஸு. அண்ணனும் தங்கச்சியும் வீட்டிலேருந்தே பிளான் போட்டு தான் வந்தாங்க, பார்க்கு கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயே ஆகணும் நீங்கள் அப்படின்னு. உள்ளே வந்துட்டோன்னா வெளியில் போக மனசே இருக்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து லைட் ஷோ நடக்கிற இடம். கலர் கலராக லைட்டு போட்டுவிட்டு தண்ணி சவுண்டுக்கு மியூசிக் போட்டு விட்ருவாங்க. நைட் கேட்க நல்லாயிருக்கும். நல்ல பெரிய பார்க் இது. அங்கே என்ன தெரிகிறது? பெரிய ஆலமரம், அதுக்கு பக்கத்தில் கோயில் ஒன்று இருக்குது. பின்னாடி வந்து அப்படியே திருப்பரங்குன்றம் மலை இருக்குது. இந்த பக்கத்து குட்டீஸ் எல்லாம் விளையாடக்கூடிய பார்க்கு. இடம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளே வந்துட்டோன்னா நமக்கு டைம் போகிறதே தெரியாது. இந்த குட்டீஸ்லாம் விளையாடுறதை பார்த்துட்டே இருக்கிறப்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஓல்டு பார்க், இது வந்து நியூ பார்க்கு. ஓல்டு பார்க் வந்து சிறுவர் பூங்கான்னு இருப்பாங்க, அதுக்குள்ளே போகணும். கேம்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வச்சுருக்காங்க. நான் ஒரு 5-6 ட்ரிப் வந்திருக்கேன். அப்போல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ இந்த பொருள் காட்சியில் போட்டிருக்க எல்லாத்தையும் தூக்கி தான் நீங்கள் வச்சுட்டாங்க போல். நானும் விளையாடுறேன் பாருன்னு இந்த பால் தூக்கி போடுற கேம் தான் விளாண்டேன். 3வது தடவை ஒரு 4 டப்பாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் விழுகாதுன்னு தெரிஞ்சு மறுபடியும் டிக்கெட் எடுத்து விளாடுற குடும்பம் என் குடும்பமாக தான் இருக்கும். நானும் அடிக்கிறேன் பாருன்னு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆப்ஷன் என்னமோ 3 ட்ரிப்பு தான். ஆனால் நாங்கள் போட்ட பந்து திருப்பி எங்ககிட்டே வரவும் இந்த பையன் ஒன்றுமே சொல்ல, நாங்கள் பாட்டில் விளையாண்டுட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு கேமே மிச்சம் வைக்கல. ஹெலிகாப்டர் கேமு, ட்ரெயின் கேமு எல்லாத்தையும் சுற்றி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த இடம், இந்த மலையை ஒட்டி இந்த பார்க் இருக்கனால இடம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெட்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறவங்கலாம் நிறைய பேர் இங்கே வந்து எடுப்பாங்க. நம்ம உள்ளே வரும்போது இங்கே ஒரு கேன்டீனும் இருக்குது. டீ, காஃபி, நோட்டு, திணியாட்டுகள் அனைத்தும் இங்கேயே கிடைக்கும். வீட்டிலேருந்து கொண்டு வந்து இங்கே சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. இங்கே குரங்குகள்லாம் நிறைய இருக்கும். குரங்கு குட்டியோ, நாய்க்குட்டியோ, பூனைக்குட்டியோ பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்கும் போது எல்லாம் அழகாத்தான் இருக்குது. இந்த குட்டீஸை கூட்டிகிட்டு வந்துட்டு வெளியில் திருப்பி கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்துட்டு வரவே மாட்டாங்க. சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தாதான். இந்த மரத்தில் ஒரு பழம் வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு. அது என்ன பழம்னே தெரியல. தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், பார்க்க முடிச்சு வெளியில் வந்தாச்சு. எங்கள் மதுரையில் அதிக இடங்களில் கிடைக்கக்கூடிய முள்ளு முருங்கை கீரை வடை யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க? டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான்ப்பா, நம்ம வடையை சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மதுரை கைஸ் யாராச்சும் பார்த்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.